பிரஸ்டோட சிஸ்ட் தீஸ் அக்கர் மோஸ்ட் காமன்லி இந்த லாஸ்ட் டிகேட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் நடக்கும். அஸ் ரிசல்ட் ஆஃப் வந்துட்டு நான் இன்டகிரேட்டடாக இருக்கக்கூடிய இன்வலேஷன் ஆஃப் த ஸ்ட்ரோமா அண்ட் எபித்தீலியம் எல்லாமே லைக் ஒரு மாதிரி நான் இன்டகிரேட்டடாக தே ஸ்டார்ட் டு இன்டகிரேட் இன்வல்யூட். ஸோ தே ஆஃபன் வந்துட்டு மல்டிப்புளாக இருக்கும். மேபி பைலேட்ரல் அண்ட் மிமிக் வந்துட்டு மெலிக்னன்சி மிமிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். டயக்னோசிஸ் இஸ் கன்ஃபார்ம் பை ஆஸ்பிரேஷன் ஆர் அல்ட்ராசவுண்ட் வச்சு. அதனால் லைக் அல்ட்ராசவுண்டோட இதே என்னது, அது வந்துட்டு சிஸ்டிக் லீஷனுக்கும் அண்ட் சாலிட் லீஷனுக்கும் வந்துட்டு வித்தியாசம் வந்துட்டு சொல்ல முடியும் கரெக்டாக. ஸோ அது வச்சு ஆஸ்பிரேஷன் வச்சு ஓகே இது வந்துட்டு சிஸ்ட்டு தான் இல்லை வந்துட்டு இது வந்து கேன்சர் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். அது டிப்பிக்கலி ப்ரெசன்ட் ஒரு நிமிஷம் மெலிக்னன்சியை வந்துட்டு மிமிக் பண்ணும். இந்த டிப்பிக்கலி வந்துட்டு ப்ரெசன்ட் சடனாக இது பண்ணும் அண்ட் காஸ் கிரேட் அலாரம். ஸோ ப்ராம்ப்டாக வந்துட்டு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அண்ட் ட்ரைனேஜ் வந்து ப்ரொவைட்ஸ் இமீடியட்டாக வந்துட்டு ரிலீஃப். ஸோ டக்குன்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அது சிஸ்ட்டை டயக்னோஸ் பண்ணி விட்டோம்னா நல்லாவே ரிலீஃப் தரும் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு சாலிட்டரி சிஸ்ட்டு இல்லை வந்துட்டு ஸ்மால் கலெக்ஷன் ஆஃப் சிஸ்ட்டு வந்துட்டு கேன் பி ஆஸ்பிரேட் வந்துட்டு பண்ணிடலாம். தே ஆஃபன் வந்துட்டு ரிசால்வ் கம்ப்ளீட்டாக இது பண்ணிடும் லைக் ஆஸ்பிரேட். இஃப் அந்த ஃப்ளூட் இஸ் நாட் வந்துட்டு பெட் ஸ்டைண்டாக இருக்குன்னா நோ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு தேவை கிடையாது. ஹவவர் 30% வந்துட்டு திருப்பி ரீஅக்கர் ஆகலாம் அண்ட் வந்துட்டு ரீஆஸ்பிரேஷன் வந்துட்டு தேவைப்படலாம். சைட்டாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த சிஸ்டோட ஃப்ளூட் இஸ் நோ லாங்கர் வந்து ப்ராக்டிஸ் ருட்டீன்லி. இஃப் தேர் இஸ் அ ரெசிடுவல் லம்ப் ஆர் இஃப் த பிளட் வந்துட்டு லைக் பிளட் ஸ்டெயின்டாக இருக்குது கோர் பயாப்சியோ இல்லை லோக்கல் எக்ஸேஷன் ஃபார் த ஹிஸ்டாலஜிக்கல் டயக்னோசிஸ் இஸ் அட்வைசபிள். விச் இஸ் ஆல்சோ த கேஸ் இஃப் த சிஸ்ட் வந்துட்டு ரீஃபார்ம்ஸ் ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுனாலும் அதே தான். திஸ் வில் எக்ஸ்க்ளூட் வந்துட்டு சிஸ்டடினோகார்சினோமா விச் இஸ் மோர் காமன் இன் எல்டர்லி உமனில். லைக் சிஸ்டடினோகார்சினோமா ரொம்பவே வந்துட்டு அதிகம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஓகே ஸோ இது திருப்பி படிக்கலாமா ட்ரீட்மெண்ட்டை. கோயிங் பேக் வித் த ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு சாலிட்டரியாக ஒரு சிஸ்ட் இருக்குது இல்லாட்டினா குட்டி கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் கலெக்ஷன் ஆஃப் சிஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஸ்பிரேட் வந்து பண்ணலாம். அதனாலே ஃபுல்லாகவே ரிசால்வ் ஆயிரும். ஓகேங்களா. இஃப் த ஃப்ளூட் வந்துட்டு பிளட் ஸ்டைண்டாக இல்லை அப்படின்னா நோ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு தேவை கிடையாது. ஆனால் லைக் இந்த கேஸில் கூட ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஆகிடலாம். ஒரு 30% மட்டும் ரிக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சைட்டாலஜிக்கலாக வந்துட்டு அந்த லைக் அந்த ஒவ்வொரு தடவை அந்த ஃப்ளூடை பிடிச்சி லைக் என்ன சொல்கிறது எக்ஸாமினேஷன்லாம் இப்போ பண்ணுறதில்ல. ஒருவேளை லைக் நம்ம அதை எடுத்துமே ஒன்றுமே ரெசிடியூலாக ஒரு லம்ப் இருக்குது இல்லாட்டினா ஃப்ளூட் வந்துட்டு பிளட் ஸ்டைண்டாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து கோர் பயாப்சியோ இல்லாட்டினா லோக்கல் எக்ஸேஷனோ வந்துட்டு பண்ணுவோம். வெர்ச்சுவல் எக்ஸேஷனும் வந்துட்டு ஃபார் ஹிஸ்டாலஜிக்கலாக டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருவோம். விச் இஸ் ஆல்சோ த கேஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்துட்டு லைக் ரீஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதை தான் பண்ணுவோம். திஸ் வில் எக்ஸ்க்ளூட் வந்துட்டு ஸோ எதனால் லைக் எப்பப்பெல்லாம் பண்ணுறோம் ரெசிடியூலாக இருக்குது பிளட் ஸ்டெயின்டாக இருக்குது இல்லாட்டினா சிஸ்டம் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இது எதனால் லைக் சிஸ்டடினோகார்சினோமாவை ரூல் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.